இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு கார் பார்க்கிங் கிரியேட் பண்ணலாம் வித் ரேம்போட. ஸ்டேர் கேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ரேம்ப் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெவல் 1ல் வச்சுட்டு லெவல் 1க்கு போய்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு கார் பார்க்கிங் எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்டில் போனோம் அப்படின்னா காலமில் 2 இருக்குது, ஸ்ட்ரக்சரல் காலம் அண்ட் ஆர்கிடெக்சரல் காலம். நம்ம ஆர்கிடெக்ட் காலம் போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் காலம் டிஃபால்ட்டாக ஒரு சைஸில் இருக்கா. ஸோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். 1 2 4 5 and 6. ஓகே, சாரி இது வந்து அதுக்கு கரெக்டாக அலைன் ஆகலை. ஸோ வந்து மூவ் பண்ணிக்கலாம். திருப்பி காலமில் ஆர்கிடெக்சர். ஓகேவா, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம காலமோட சைஸ் வந்து நமக்கு இந்த சைஸ் வேண்டாம், எனக்கு வேறு சைஸ் வேணும் அப்படின்னா இந்த காலம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடிட் டைப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த எடிட் டைப் போனோம் அப்படின்னா அதோட டெப்த்து, ஆஃப்செட், அதாவது பேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கணும், அண்ட் தென் பேஸ் அண்ட் வித்தை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எப்போவுமே பண்ணுறது தான். எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலுமே ரிவீட்டை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எடிட் டைப்னு இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு ஃப்ளோர். ஓகே, ஃப்ளோர் ஆர் சீலிங் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சீலிங் செலக்ட் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் சீலிங் ஆர் ஸ்ட்ரக்சரல் சீலிங். ஸ்ட்ரக்சரில் போனோம் அப்படின்னா ஃப்ளோர் இருக்கும், ஃப்ளோரில் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஜென்ரிக் ஃப்ளோரே இருக்கும். ஆர் காங்க்ரீட் வித் மெட்டல் டெக். காங்க்ரீட் மெட்டல் டெக்னா கீழே மாரி உங்களுக்கு பல்லு இருக்கும். ஓகேவா, ஸ்டீல் ஷீட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பவுண்டரி லைன் போய்ட்டு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுத்துட்டு இப்போ 3D வியூவில் வச்சு பார்ப்போம். ஃபைன். ஸோ 3D வியூவில் வச்சோன்னா உங்களுக்கு வந்து லெவல் 1ல் வந்திருக்கா. ஸோ இதே ஃப்ளோர் என்ன பண்ணுறோம், லெவல் 2க்கு காப்பி பண்ணுறோம். கண்ட்ரோல் சி ஆர் இந்த காப்பி மேலே இந்த காப்பி கமாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் டு செலக்டட் லெவல்ஸ். எந்த லெவலில் லெவல் 2 செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு மேலே காப்பி ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எல்லா காலம்ஸையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா காலம்ஸ் ஸோ எது காப்பி பண்ணுறோன்னா 3 4 and 5 பிகாஸ் ஒரு 3 ஃப்ளோருக்கு கார் பார்க்கிங் வச்சுக்கோங்க. காப்பி அசைன் டு செலக்டட் லெவல்ஸ் 2 3 and 4. ஓகே, ஸோ காப்பி பண்ணோன்னா 3 லெவல்லே உங்களுக்கு காலம்ஸ் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி காப்பி பண்ணி அந்த லெவலுக்கு பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அசைன் டு செலக்டட் லெவல்ஸ் 2ல் காப்பி பண்ணியிருக்கோம், 3 4 and 5 மேலே ரூஃப்க்கும் சேர்த்து. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கிரவுண்டில் உங்களுக்கு வைக்கிறதா வைக்கலாம், நான் டெலிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பிகாஸ் கிரவுண்டில் நமக்கு தேவையில்லை ஜென்ரலாக. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேம்ப் க்ரியேட் பண்ண போகிறோம். கார் வந்து எல்லா ஃப்ளோருக்கும் போகிறதுக்கு ஒரு ரேம்ப். ஸோ நம்ம ஜென்ரலாக எப்போவுமே டாப் வியூவில் போய்க்கிறோம். ஆர் லெவல் 1க்கு போய்ட்டு நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி ரேம்ப் வரையலாம் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்டில் ஸ்டேர் கேஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரேம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ரேம்பும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் ரைசர் ஆர் பவுண்ட்ரி 2 மெத்தட் இருக்குது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஒரு இந்தமாரி ஷேப் சர்க்குலர் ஷேப்பில் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ரேம்பை போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஃபால்ட்டாக இருக்க ஷேப்லேயே நம்ம போனோம் அப்படின்னா ரன் கொடுத்து வரைச்சிக்கலாம். இப்போ எப்படின்னு காட்டுறேன். இங்கேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரன். ஓகே, திருப்பி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் ஒரு ரன். ஓகே, டிக் கொடுத்துட்டு நம்ம 3 ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா ஓகே அப்படின்னு. ஸோ 3D வியூவில் வச்சு பார்த்தோன்னா ஹைட்டை வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவு ஹைட்டு இல்லை. ஸோ இந்த ரேம்பை செலக்ட் பண்ணுறோம். ரேம்பை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் லெவலில் வந்து லெவல் 2, பேஸ் லெவல் லெவல் 1 கரெக்டாக இருக்குது. ஸோ மல்டி ஸ்டோரி லெவல் கேன்சல். பேஸ் ஆஃப்செட், டாப் ஆஃப்செட். வித்து வந்து 3 foot. வித்து வந்து நமக்கு 3 foot இல்லைனா காருக்காக ஒரு 6 foot இல்லை 8 foot வச்சுப்போம். 8 கொடுத்துட்டு அப்ளை. ஓகே, 8 கொடுத்துட்டு
கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வித் ஆஃப் த ரேம்ப் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போது எடிட் டைப்பில் போய்ட்டு நம்ம ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் லென்த் வந்து உங்களுக்கு 39 ஃபுட் இருக்கா. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 60 ஃபுட்னு பார்க்கலாம். 60 ஃபுட்னு கொடுத்து அப்படி ரேம்ப் வந்து பார்த்தோன்னா 12 இருக்குது. 12 வேண்டாம், 1/12னா ஒரு 12 அடிக்கு ஒரு அடி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 அடி வேணுமா, 30 கொடுத்துட்டு கம்மியாகும். ஸோ வந்து ஒரு 5. ஓகேவா, உங்களுக்கு நம்பர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 5ன்னு கொடுத்தா கரெக்டாக இருக்கா, இல்லை 5ம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், திருப்பி இது எடிட் டைப்பில் போய்ட்டு ஒரு 3 கொடுக்கலாம். 5க்கு பதிலாக 3 கொடுத்துட்டு அப்ளை. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக வந்திருக்கு, இந்த லெவலுக்கே வந்துடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபைன். அந்த 1/xன்றது என்னென்னா ஸ்லோப் 1:5ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது 5 அடிக்கு 1ன்றது ரைஸு, 5ன்றது லென்த்து. 1:5 1:10 அப்படின்றது. 1:10னா 10 அடி நீட்டுக்கு ஒரு அடி ஹைட். ஓகேவா, ஸோ இதோட வித்து கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த இடத்துல லேண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வெயிட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா இது டிஃபால்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு இப்படி காமிக்குது. ஸ்டேர் கேஸ் அது மனுஷங்க நடந்து போகிறதுக்காக. ஸோ காருக்கு வேணால் நம்ம வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ரேம்ப் எப்படி க்ரியேட் பண்ணுறது பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லெவலில் வந்து பார்த்தோன்னா இந்த காரை வந்து திரும்புறதுக்கு இடத்துல ஒரு ஸ்லாப் மாதிரி வேணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெவல் 1ல் இதில் ஒரு ஸ்லாப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஆர் லெவல் 2ல் போய்ட்டு கூட ஸ்லாப் ட்ரா பண்ணலாம். லெவல் 2 போய்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லாப். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்கிடெக்டில் போய்ட்டு ஃப்ளோர், ஆர் ஸ்ட்ரக்சர்ஸில் போய்ட்டு ஃப்ளோரில் ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர். ஸோ லைன் கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து இங்கே அண்ட் தென் இங்கே அண்ட் தென் இந்த ஷேப்பு இது வரைக்கும். ஓகே, கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்பில் ஒரு ஸ்லாப் வந்துடும், இது கனெக்ட் ஆகிற இடத்துல. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காலம் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ லெவல் 1 போய்ட்டு காலம்ஸ், ஆர் லெவல் 2 போய்ட்டு இந்த ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். காலம் ஆர்கிடெக்சரல் அண்ட் தென் ரெக்டாங்கிள். ஓகே, இது நம்ம வெளில வச்சுக்கலாம். இதுவும் ஓகேங்களா, இதை டெலிட் பண்ணிடலாம். பிகாஸ் அது வந்து ஸ்லாப் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்லாபோட பவுண்டரி எடிட் பண்ணிக்கலாம், பிகாஸ் வெளில வர அளவுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பவுண்டரி கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணி நீங்கள் இதுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ஆகிடும். அவ்வளோதான். டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாப் வந்து எடிட் ஆகிடும். இப்போ 3Dயில் வச்சு பார்ப்போம். உங்களுக்கு டிஃபால்ட்டாக காலம் வந்து மேலே தான் இருக்கும். ஸோ இதை எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் அசைன் டு செலக்டட் லெவல்ஸ். எந்தெந்த லெவல்னால் லெவல் 1 பிகாஸ் கீழே வரணும், லெவல் 3 and 4 3 லெவலுக்கு. ஓகேவா, உங்களுக்கு வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லாபையும் இந்த ரேம்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாப் அண்ட் ரேம்ப். ஓகே, காப்பி அசைன் டு செலக்டட் லெவல்ஸ் லெவல் 3 4 and 5. ஓகே, ஏன் வந்து லெவல் 3 4 and 5 கொடுத்தா அப்படின்னா இந்த ஸ்லாப் இருக்குன்னா லெவல் 2ல் வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரேம்பை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம அசைன் டு செலக்ட் லெவல் 2 கொடுத்துக்கலாம். ஓகே, காப்பி அசைன் டு லெவல் 2. ஓகே, உங்களுக்கு ரேம்ப் வந்துருச்சா? இப்போ இந்த ஸ்லாப் வந்து இந்த 3rd லெவலில் காப்பி ஆகலை. ஸோ இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணி காப்பி அசைன் டு செலக்டட் லெவல் 3. ஓகே, இப்போது நமக்கு இந்த இடத்துலையும் ஸ்லாப் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த அலைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கே அப்படின்னா மேனேஜில் ஆர் மாடிஃபைல அலைன் ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸ்டேர் கேஸ் லெவல் 5 கொடுத்ததுனால அதுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ டெலிட் பண்ணிடலாம் ரேம்பை. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், லெவல் 2 போகிறோம். லெவல் 2 போயிட்டு இந்த இடத்த கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்லாப் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் போயிட்டு ஃப்ளோர், ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர். ஓகே, இதில் வந்து இங்கே ட்ராக் பண்ணுறோம். பவுண்டரி லைன் கொடுத்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். தெரியுதுங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் தென் பேஸ்ட் டு அசைன் டு செலக்டட் லெவல்ஸ் 2ல் வரைஞ்சிருக்கோம். ஸோ 3, 4 and 5. ஓகே, ஸோ வந்து எப்படி ரேம்ப் க்ரியேட் பண்ணுறது பார்த்தோம், எப்படி கார் பார்க்கிங் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் எப்படி நம்ம கார் பார்க்கிங் க்ரியேட் பண்ணுறது, நம்ம எந்த ஷேப்பில் வேணால் கார் பார்க்கிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஷேப்பில் க்ரியேட் பண்ணி காமிச்சேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரேம்ப் ரெயிலிங் வரையலாம். எந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல அவுட்டரில் ஃபுல்லாக நம்ம ரெயிலிங் வரையலாம். எப்படின்னு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நம்ம லெவல் 1ல் வந்து எந்த ஃப்ளோர் பிளானும் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக லெவல் 2க்கு போய்க்கலாம். லெவல் 2 போயிட்டு ரெயிலிங் போகிறோம். ஆர்கிடெக்டில் ரெயிலிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ரெயிலிங் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் பாத் காலம் இருக்க இடத்துல வேண்டாம். ஸோ இங்கேருந்து இங்கே அங்கே திருப்பி இந்த பாயிண்ட், அங்கே திருப்பி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ அவுட்ரு ஃபுல்லாக நம்ம வந்து ரெயிலிங் வரைகிறோம். இங்கேருந்து இங்கே. ஸோ திருப்பி வந்து இங்கேருந்து இங்கே. ஓகே, அண்ட் தென் இங்கேருந்து இங்கே கூட வரையலாம். இங்கேருந்து ஃபைன், அவ்வளோதான் கொடுத்துட்டு ஓகே இந்த இன்வர்ட்லேயே வரையணும். ஸோ இங்கேருந்து இங்கே அண்ட் தென் இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேவா? கொடுத்து டிக் கொடுத்தோம் அப்படின்னா must be a single connected sketch if you want to separate piece then create 2 or more separate. ஓகே, கொடுத்துட்டு 3D வச்சு பார்த்தோம். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்கெட்சிங்காக வரையணும். அதாவது ஒரு ரெயிலிங் எப்படின்னா இப்போ ரெயிலிங் கொடுத்துட்டு ஸ்கெட்சை பார்த்து கொடுத்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வரைகிறோம் அப்படின்னா டிக். ஓகேவா? திருப்பி வந்து ரெயிலிங் போயிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. டிக் அண்ட் நியூ மோஸ்ட். ஓகே ஃபைன், பண்ண முடியல. ஸோ புதுசாக ஒரு டைம் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ திருப்பி நம்ம ஆர்கிடெக்டில் போயிட்டு ரெயிலிங் இங்கேருந்து இங்கே டிக், திருப்பி ஆர்கிடெக்டில் போயிட்டு ரெயிலிங் இங்கேருந்து இங்கே. ஸோ இதுவே நம்ம கண்டினியூஸாக வரைகிறோம். ஓகேவா? நான் இப்போ 3D வச்சு காமிக்கிறேன். 3 டைம் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே காமிக்க பாருங்கள். ஓகே, இதில் ஏன் மேலே இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளோரில் நம்ம வரையும் போது மேலே பேஸ் ஆஃப்செட் 246 கொடுத்தோம்ல, அது இன்னும் வந்து இதுலேயே தான் இருக்குது, மெமரியிலேயே. ஓகே, ஸோ வந்து இப்போ எல்லா ரெயிலிங்கையும் செலக்ட் பண்ணி இந்த ரெயிலிங் அண்டு இந்த ரெயிலிங் செலக்ட் பண்ணி பேஸ் ஆஃப்செட் வந்து 0 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோன்னா கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இது 3த்தையும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்த லெவலில். இந்த காலமே இடத்துல மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த காலம் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் தென் பேஸ்ட் அசைன் டு செலக்டட் லெவல்ஸ் லெவல் 2, 3, 4. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து கார் பார்க்கிங் வித் ரேம். ஓகேவா? நம்ம ரெயிலிங் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃப்ளோரில் மட்டும் இண்டிவிஜுவலாக வரைஞ்சிட்டு அப்படி நம்ம வேறு எல்லா இதுக்கும் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கிளாஸில் வேணும்னா ஆஸ் யூஷுவல் செட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரெயிலிங் ப்ராப்பர்ட்டியில் வந்து டைப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளாஸ் பேனல் பாட்டம் ஃபீல்டு வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் வந்துடும். தெரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் எப்படி நம்ம கார் பார்க்கிங் க்ரியேட் பண்ணி எப்படி ரேம்ப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.